சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விண்ணப்ப பதிவு திடீரென நிறுத்தப்பட்டு ஸ்பாட் அட்மிஷன் செய்து கொள்ளலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு நேரடி, இரண்டாம் ஆண்டு மற்றும் பகுதி நேர படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து வருகின்றனர். விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான கடைசி தேதி மே 23ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் இதுவரை விண்ணப்பங்களை பதிவு செய்த மாணவ மாணவிகளை மட்டும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்யவும் சான்றிதழ் மற்றும் கட்டணத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப பதிவு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்பாட் அட்மிஷன் வழங்கும்படியும் அரசு பாலிடெக்னிக் முதல்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சில நாட்களாக ஒரு சில அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சத்தம் காட்டாமல் சேர்க்கையும் நடந்து வருகிறது. சென்ற ஆண்டு வரை விண்ணப்ப பதிவு முடிந்தவுடன் தரவரிசை பட்டியல் தயார் செய்து மதிப்பெண் மற்றும் இட ஒதுக்கீடு அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்தி துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. கவுன்சிலிங் முடிந்த பிறகு மீதமுள்ள காலியிடங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் செய்யும் நடைமுறை இருந்தது. ஆனால் அரசு இப்போது வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் மே 19ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பிக்கும் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கு அவர்கள் விரும்பிய துறையில் இடம் கிடைக்காமல் போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இட ஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் 12ஆம் வகுப்பில் எந்த பிரிவு எடுத்திருந்தாலும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்றுக்கொள்ளலாம் என்ற உத்தரவாதம் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது.